அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 2025 மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் சனி பயிற்சிக்கான பலன்களை இப்போது பார்க்க போகிறோம். மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்கிறார். 29ஆம் தேதி மாலை 5:50 மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இடம்பெயர்கிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அப்போது அந்த 2.5 ஆண்டுகள் மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் இவர்கள் பிறந்த ஜாதகர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் மூன்றுமே வரும். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியன் அம்சம் பொருந்தியவர்கள், எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள், எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியவர்கள், எந்த பிரச்சனையும் கண்டு பயப்படாதவர்கள், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை எதிர்கொண்டு முறியடிக்கக்கூடியவர்கள், படிப்பில் உயர்கல்வியை அடைபவர்கள். அதே போல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விஷ்ணு பகவான் அம்சத்தை பெற்றவர்கள், அம்மாவின் அனுசரணை ஆதரவை பெற்றவர்கள், கல்வியில் உயர்கல்வியை அடைபவர்கள். இவர்களுக்கு அன்பான ஆசையான மனைவி இருந்தாலும் அம்மாவுடைய அன்பை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள். அதேபோல் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் துணிச்சலானவர்கள், எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள், எதற்கும் பயப்படாதவர்கள், வாழ்நாள் முழுவதும் சவாலையும் போராட்டத்தையும் எதிர்நோக்கக்கூடியவர்கள், மிகுந்த தைரியசாலிகள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 7.5 சனி ஓடிக்கொண்டிருந்தது. மார்ச் 29ஆம் தேதி 7.5 சனி முடியப் போகிறது. இதுவரை கடந்த 7.5 ஆண்டுகளில் தொழில் பிரச்சனைகள், உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள், நோய் தொந்தரவுகள், உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள், மிக அதிக அளவிலான பண இழப்புகள், மான அவமானங்கள் இதெல்லாம் பார்த்திருப்பீர்கள். நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியேறி இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் காரணமாக அல்லது பாக பிரிவினை காரணமாக அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக நீங்கள் வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். பெரியவர்கள் தாத்தா பாட்டிகளுடன் சண்டை பிரச்சனைகள் வந்திருக்கும். சொத்து சுகங்களை இழந்திருப்பீர்கள். வீடுகள், தோட்டம் துறவுகள் எல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வந்திருக்கும். வேலை இழப்பு வந்திருக்கும். சொந்த தொழில் மிகப்பெரிய நஷ்டத்தை லாஸ் வந்திருக்கும். அல்லது சொந்த தொழில் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். சொந்தக்காரர்கள் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்திருப்பீர்கள். பணத்திற்காக படாத பாடுபட்டிருப்பீர்கள். இதெல்லாம் நடந்திருக்கும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் எல்லாம் நடந்திருக்கும். காரணமெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுக்கு அலைஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். இது அத்தனைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் அத்தனைக்கும் ஒரு முடிவு வரும். அதாவது 7.5 சனி மார்ச் 29ஆம் தேதி முடிவு போகிறது. சனி பகவான் உங்களை விட்டு விலகப் போகிறார். நீ அடுத்த 2.5 ஆண்டுகள் எல்லாம் சுகமாகவே சுமூகமாகவே நடக்கும். இனிமேல் வேலையில் இந்த பிரச்சனை இனிமேல் இருக்காது. ஐடி தொழிலில் இருப்பவர்களுக்கு வேலை நன்றாக இருக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். காதல் வரும், காதல் மலரும். காதல் கைகூடுமா என்பதை ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு செய்ய முடியும். இனிமேல் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எல்லா காரியமும் எட்டில் போய் முடியும். 2 சக்கரம் 4 சக்கரம் கனரக வாகனங்கள், சொகுசு வண்டிகள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களால் நீங்கள் நல்ல நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கால்நடை தொழிலில் இருப்பவர்கள், பால் பண்ணை தொழில், மீன் வளர்ப்பு, ஈரால் பண்ணை போன்ற தொழில் இருப்பவர்கள் இனிமேல் கூடுதல் லாபங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்களில் இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். திருமண பாக்கியம் கைகூடி வரும். நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் தேடி வரும். நிலைய குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் கொடுக்கும் போதே குழந்தைகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். திருமணத்தடை சம்பந்தமாக நிலைய ஜாதகம் வருகிறது. அதாவது ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்தால் ராகு கேது தோஷம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவாக ஆராய முடியும். நாமளாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ராகு தோஷம் இருக்குது, கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நாமளாக ஒரு கதையை கட்டி விட்டுட்டோம்னா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாமளே வீண் பண்ணுற மாதிரி அர்த்தம். நாம் என்ன சொல்லி ஜாதகத்தை வெளியே விடுறோமோ அதை அப்படியே அவன் ஃபார்வேர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு மேலே இன்னும் 2 வார்த்தை 4 வார்த்தை சேர்த்தி சொல்லி ஜாதகத்தோட பேரே கெடுத்து வச்சுருவாங்க.
அப்புறம் கல்யாணத்துக்கு ரொம்ப கவலைப்பட வேண்டிய வரும். ஜாதகத்தை எப்பவும் முழுமையாக ஆராய்ஞ்சு என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். தோசை இருக்குதா இல்லையான்னு முதல்ல கிளியர் பண்ணுங்க. முதல்ல யாரோ எதையோ சொல்கிறான்னு சொல்லி நீங்களா ஒன்று சொல்லி விட்டு யாரோ ஒன்று சொல்ல அதை நாம் வெளியே சொல்ல அது மேலே போய் கடைசி கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லாமே பண்ணி வச்சுறாங்களாம். 40-45 வயசு வரைக்கும் சாதாரணமாக கல்யாணம் ஆக மாட்டேங்குது. முதல்ல தோசைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது முதல்ல நிறுத்திட்டு நீங்கள் ஜாதத்தை குடிக்கும்போது அந்த தோசை இந்த தோசை சொல்லி கொடுக்கறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். முதல்ல ஜாதத்தில் இருக்குதா இல்லையும் முதல்ல செக் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா தோசை ஏதாவது இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போய் ஏதாவது பரிகாரம் பண்ணுமா என்னங்கிறது ஜாதத்தை பார்த்தா தெரியும். சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பரிகாரம்லாம். அதை நீங்களே சரி பண்ண வேண்டியதான், பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பண்ணிங்களாவே கல்யாணத்துக்கு வாய்ப்புகள் டக்குன்னு செட் ஆகிடும். ஒன்றுமே இல்லாமல் நாமளாக கற்பனை பண்ணி இல்லை யாராவது ஏதோ சொன்னாங்கன்ட்டு ராகு தோஷம், கேது தோஷம், சனி தோஷம் அப்படின்னு நாமளாக ஏதோ பெருசாக பில்டப் பண்ணி நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையை நாமளே கெடுக்க வேண்டாம். கல்யாணம் லேட் ஆகுதுன்னா முதல்ல ஜாதத்தை முழுமையாக நம்ம ஆராயணும். தோசை இருக்குதா இல்லையா, தசாபுத்தி என்ன சொல்லுது, கிரக பயிற்சிகள் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா, எல்லாமே முழுசாக செக் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் கல்யாணத்தில் ஏதோ பிரேக் இருக்குதா, எப்போ கல்யாணம் நடக்குதுன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம். செலவே இல்லாத பரிகாரம்லாம் நிறைய இருக்குது. அதை நீங்கள் பண்ணாலே கல்யாணம் ஆயிரும். தேவையில்லாமல் பணத்தை இழக்க வேண்டாம். வேலையே கிடைக்கலன்னாலும் அது எப்போ வேலை கிடைக்கும், ஏன் வேலை கிடைக்கலங்கிறது ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். அதில் பதில் கிடைச்சிடும். அல்லது வேலை செட் ஆகுமா இல்லை ஆகாதா, இல்லை சொந்த தொழில் தான் செட் ஆகுமா அப்படிங்கிற ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணி தொழிலை ஆரம்பிங்க. உங்களுக்கு தொழில் தான் சொந்த தொழில் தான் செட் ஆகும் ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு ஜாபுக்கு போகிறது மாத சம்பளத்தை வேலைக்கு போகிறது செட் ஆகாது. உங்களுக்கு மாத சம்பளத்தை வேலைக்கு போகிறது தான் ஜாதகப்படி உங்களை அமைப்பில் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நட்டத்தில் தான் போய் முடியும். எல்லாமே ஜாதகத்துக்குள்ளே தெரியும். அதை பார்த்துட்டு உங்கள் தொழிலை அமைச்சிக்கிங்க. இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி மட்டுமே அடிப்படையாக வைத்து பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலும் லக்ன பலன்கள், தசா புத்தி உங்களுக்கு மேலும் வழிகாட்டும். லக்ன பலன்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அஸ்ட்ரோ மாங்குடி மேல் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு லக்ன பலன்கள் பயனுள்ளதாக அமையும். மாதம் என்ன நடக்கும் துல்லியமாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.